ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம திருவள்ளூரில் ஜூடியோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி மந்த் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் நானும் என் தங்கச்சியும் ஸ்டீவும் 3 பேர் போயிருந்தோம். போன வீடியோவில் போட்டிருந்த பெசன் நகர் பீச், அப்புறம் மண்ணாடி ஃபுட் ஸ்ட்ரீட் இங்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். அவளை கூட்டிகிட்டே போல, என்னை மட்டும் விட்டு விட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த மேடமை கூட்டிகிட்டு போனோம் வெளியில். நாங்கள் இங்கே ஜஸ்ட் ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க வந்திருந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் காசு இல்லாதப்போ தான் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும். ஏன்னா பார்த்துட்டு எது எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டா நம்ம கையில் காசு இருக்கிறப்ப போனோமா அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். நாங்கள் போனப்போ விமென்ஸ் கூட கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் மென்ஸுக்கு அவ்வளோ எங்களுக்கு எதுவும் பிடிக்கல. ஈவினிங் தான் போயிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரதுக்குள்ளே க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா நடுவில் ஃபோன் பண்ணி என்னடி டிஃபனில் என்ன செய்யவா வேணாமா அப்படின்னு கேட்டாங்க. என் தங்கச்சி இல்லை வேணாமா, நான் பரோட்டா சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த டைமில் போய் பரோட்டா ஷாப்பை தேடணும். அந்த டைமில் அங்கே எங்கேயுமே இல்லை. என் தங்கச்சியை சரி நான் அப்புறம் பிளான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பரோட்டாலேருந்து சிக்கன் ரைஸ்க்கு மாறிட்டா. அப்படியே தேடிட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஒரு ஹோட்டல் கண்ணில் பட்டுச்சு. நம்ம திருவள்ளூர் காக்கலூரில் இருக்க டிஇஎல்சி சர்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்க செட்டிநாட் காம்போ ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஓ, இந்த ஹோட்டல் இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஏன்னா நிறைய வாட்டி ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப்டர்நூன்லலாம் எப்போனா வாங்குவோம், ஒரு காம்போவாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். எங்களுக்கு அங்கே டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போயிட்டு நான்வெஜ்ஜில் ஒரு காம்போ சிக்கன் ரைஸ் அப்புறம் சிக்கன் 65 ஒன்று வாங்கியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் எனக்கு வெஜ்ஜில் பன்னீர் நூடுல்ஸ் அப்புறம் கோபி மஞ்சூரியன் ஒரு காம்போ ஆர்டர் பண்ணி ஆர்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்த உடனே இது நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் இன்னொரு சிக்கன் நூடுல்ஸ் வேறு ஆர்டர் பண்ணிட்டான். பட் அந்த கப்பில் இருந்து சாப்பாட்டில் எடுக்க வந்துட்டே இருந்துச்சு. நம்ம பசியில் இருக்கும்போது கண்ணு பெருசு ஆனால் வயிறு சின்னது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் நாங்கள் அதை எப்பவுமே பண்ணிகிட்டே இருப்போம். முக்கியமாக நான் பசியில் நிறைய கேட்பேன். அப்புறம் வாங்கிட்டு எனக்கு போதும்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். அப்போ வர ஃபர்ஸ்ட் டே ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே டிவியில் அதை வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பில்லாம் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவள் தான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.